வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்கிரோஸ். இன்னைக்கு நம்ம ஜேகேயோட ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம் கல்ல போலாம். இப்போ ஜேகே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ருக்கான். அப்போ ஜென், டேய் ம் டேய் நிமிர்ந்து பாருடா. என்ன உங்களுக்கு பிரச்சனை இப்போ? நேற்று அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தியே, பிடிச்சிருக்கா? அது அமைதியாக சாப்பிடுங்க. டேய் என்னடா ஏதோ சொல்ல வர, அப்புறம் அமைதியாக சாப்பிடுங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டான்னு அர்த்தம். டேய் நாங்கள் 6 பேரும் இதுக்காக தான் காத்துட்ருக்கோம் தெரியுமா? அம்மா அப்பா வேற ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நீ ஒரு முடிவை சொல்ல போறியா இல்லையா? ஃபஸ்ட்டு என் முடிவை சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். டேய் சொல்லுடா, எனக்கு கதை கேட்க ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ம் சொல்கிறேன். இங்கிருந்து கிளம்பி போகும்போது எவ்வளா இருந்தாலும், யாரா இருந்தாலும், உலக அழகியா இருந்தாலும் சரி, உள்ளூர் அழகியா இருந்தாலும் சரி, எனக்கு நீ வேண்டாம், எனக்கு கல்யாணத்துலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லணுன்னு தான் அங்கே போனேன். ஃபுல் ப்ரிப்பேர்டாக போயிட்டு அங்கே என்னோட சேரில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு பொண்ணு ரெஸ்டாரண்ட்குள்ளே என்ட்ரானா. அந்த பொண்ணு அப்படியே லூஸாக ட்ரெஸ் பண்ணிட்டு தலை சீவிருக்கா. ஆனால் டூ வீலரில் வந்ததில் எல்லாமே கலைஞ்சிருந்துச்சு. அவளோட மேக்கப்லாம் ஸ்மஜ்ஜாக இருந்துச்சு. அவள் அங்கே இருக்க யாரையுமே பார்க்கல. உடனே ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடினான். ஓடி போய் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு திருப்பி தலைலாம் சீவிட்டு அப்புறமா வெளியே வந்து யாரையோ தேடிட்டு இருந்தா. நான் எதுக்கு போனேன்றதை மறந்துட்டு அந்த பொண்ணவே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவள் உடனே ஃபோன் எடுத்து ஒருத்தருக்கு கால் பண்ணான். யாருக்கு கால் பண்ணா? வேற யாருக்கு? எனக்கு தான். உனக்கா? ஆமா. எனக்கு கால் பண்ற வரைக்குமே எனக்கு தெரியாது, அவ தான் நான் பார்க்க போன பொண்ணுன்னு. நானும் உடனே ஃபோன் எடுத்துட்டு, "நான் இங்க தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லவும், அவ பாட்டுக்கு அப்படியே ரொம்ப ஷை ஆயிட்டு வருவான்னு நெனச்சேன். அவ எங்கேயோ தக்காளி வெங்காயம் வாங்க வர மாரி வந்தா. தக்காளி வெங்காயம் வாங்குற மாரியா? ஆமா. அப்படிதான் வந்தா. வந்தோனே அவ பாட்டுக்கு அவ சேர்ல உட்காந்துட்டா. உங்க பேரு ஜங்குக் தானே? ஆம், ஆமா. நீ தானே வயன்? ஆ ஆமா. நான் தான் வயன். ஆ ஏதாவது ஆர்டர் பண்ணீங்களா? நான் இன்னும் எதுவுமே ஆர்டர் பண்ணல. ஓகே. அப்போ நான் ஆர்டர் பண்றேன். ஆ அண்ணா, இங்க வாங்க ஒரு நிமிஷம். அண்ணா, அ அ என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒரு காஃபி மட்டும் போதும். ஆ ஓகே. அண்ணா ஒரு காஃபி, அப்புறம் ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா. அண்ணா முட்டை மஸ்ட்டு. அப்புறம் அண்ணா ரைத்தா கத்திரிக்காய்லாம் இருக்கும் தானே? அதெல்லாம் பிரியாணியோடவே வந்துரும் மேடம். ஓகே. ஆ இப்போதைக்கு இது போதும். அப்புறம் ஏதாவது வேணும்னா நான் சொல்றேன். இப்ப ஜேகே திரும்பி உங்கள பார்க்குறான். அ சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வொர்க் போயிருந்தேன். அப்படியே முடிச்சுட்டு வந்ததுனால பசியில. இட்ஸ் ஓகே. சாப்பிட்றதுலலாம் ஒண்ணும் தப்பில்ல. நீங்க அதுக்கெல்லாம் ஒண்ணும் சாரி கேட்கணும்னு அவசியமே இல்ல. ஓகே. அ அப்புறம் எனக்கு நெறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் இந்த விஷயத்துல தான் ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா நான் சாப்பிடும்போது பேச மாட்டேன். ஸோ வரதுக்கு முன்னாடி நம்ம பேசிருவோம். ஓகே. என் பேரு வந்துட்டு வயன். வீட்டுக்கு ஒரே பொண்ணு. ரொம்ப ரொம்ப செல்லம், ரொம்ப செல்லம். ஸோ வீட்டு வேலை செய்ய தெரியாது, சமைக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் எப்படின்னா ஒரு ஆவரேஜ், நோ நோ, பிலோ ஆவரேஜ் தான் வைஃப் மெட்டீரியல்னு வரும்போது. நான் டஸ்கியா இருக்கேன், சப்பியா இருக்கேன் அப்படின்னு நீங்க யாராவது உங்கள பார்க்குறாங்களான்னு சுத்தி பார்க்குறீங்க. ஜேகே அவனோட ஐப்ரோ மட்டும் ரைஸ் பண்றான். ஒரு நிமிஷம் கிட்ட வாங்களேன். என்ன? ஒரே ஒரு நிமிஷம் கிட்ட வாங்க. அம் என்ன? நீங்க அவன் காது கிட்ட போயிட்டு, எனக்கு தொப்பை வேற இருக்கு. என்ன? ஆ ஆமா. எனக்கு தொப்பை வேற இருக்கு. ம். எனக்கு தெரியும். எங்க அப்பா பக்கம் பக்கமா கதை கட்டி விட்டுருப்பாருல்ல. என் பொண்ணு அழகா இருப்பா, பெர்ஃபெக்ட்டா இருப்பா, அப்படி இப்படின்லாம் சொல்லி. நான் ஒரு மிஸ் இம்பெர்ஃபெக்ட்ன்னு சொல்லலாம்.
எனக்கு இந்த குக்கிங் வராது. எதுவுமே வராது. நான் வந்து ம் எப்படி சொல்றது? இருக்கணுமேன்னு இருக்கேன். அந்த மாதிரி தான் இருக்கேன். ஆ எனக்கு படிப்புலாம் வராது. அதுதான் பெரிய விஷயம். அப்ப ஆரம்பிச்சது. இப்ப வரைக்கும் எல்லா விஷயத்திலும் சறுக்கி, 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 சறுக்கி விழுந்துட்டே தான் இருக்கேன். அது நான் அப்படிதான். கொஞ்சம் இல்ல, ரொம்ப அதிகமாவே பேசுவேன். எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன பார்த்தோனே, நான் இவள பார்க்கறக்கா இவ்ளோ தூரம் வந்தேன் அப்படின்னு இருக்கும்ல? இருக்கும். ஆனா வெளிய சொல்ல முடியாது. எனக்கு புரியுது. அ அதனால நான் காம்ப்ளிமென்ட்டா உங்களோட காஃபிக்கு நானே பே பண்ணிடுறேன். ஆனா உங்களோட பெட்ரோல் செலவுக்கெல்லாம் என்னால பே பண்ண முடியாது. அப்ப வெயிட்டரும் ஜேகேக்கு காஃபி கொண்டு வந்து வைக்கிறாங்க. பயப்படாம குடிங்க. நான் பே பண்ணிடுறேன். இப்ப ஜேகேவும் அமைதியா காஃபிய குடிச்சிட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்கான். அப்ப வெயிட்டரும் உங்களுக்கு பிரியாணி கொண்டு வந்து வைக்கிறாங்க. நீங்க ஜேகே பார்க்குறானா, பார்க்கலையா எதுவுமே நோட் பண்ணாம நீங்க ஃபுட்ட மட்டும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்க. அப்ப ஜேகே உங்களையே பார்த்துட்டு இருக்கான். இப்ப நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து எந்திரிக்கிறீங்க. அப்ப ஜேகே, "ஒரு நிமிஷம். ஆ என்னது? உட்காருங்க. ம். உட்காருங்க வயன். அ ம். நான் நீங்க பேசுனதெல்லாம் கேட்டேன்ல. இப்ப எனக்கும் பேச வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்கு. நான் பேசிடுறேன். நீங்க கேளுங்க. ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்தோனே பிரியாணி ஆர்டர் பண்ணது, நல்லா சாப்பிட்டது, சாப்பிடும்போது பேசாம சாப்பிட்டது, இதெல்லாம் என்ன இம்ப்ரெஸ் தான் பண்ணுச்சு. அ என்ன? ஆமா. நம்ம என்ன வொர்க் பண்றோமோ, அத ரெஸ்பெக்ட் பண்றவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடுறதும் ஒரு வகையில பார்த்தா வேல தானே! நீங்க அந்த சாப்பாட ரெஸ்பெக்ட் பண்ணீங்க. அதுக்கு வேல்யூ குடுத்து, அத நீங்க ரசிச்சு, ருசிச்சு சாப்பிட்டீங்க. அது அந்த ஃபுட்டுக்கு மட்டும் நீங்க குடுக்குற மரியாதை கிடையாது. அத சமைச்சவங்க, அத விளைய வச்சவங்க, அத இங்க இம்போர்ட் பண்ணவங்க, எல்லாருக்கும் நீங்க குடுக்குற ரெஸ்பெக்ட். நான் அந்த இடத்துலயே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம். எல்லாரும் இவ்ளோ ஹானஸ்ட்டா இருப்பாங்களான்னு தெரியல. நீங்க ஓவரா பேசுறீங்க. அது வேணா உண்மதான். ஆனா, எனக்கு உங்களோட ஹானஸ்ட் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. வந்தோனயே நீங்க பாட்டுக்கு பட 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 படன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு அது கூட ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒண்ணு சொன்னீங்களே, அ எனக்கு உங்கள புடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அது எப்படி நீங்க டிசைட் பண்ணீங்க? நான் சொன்னேனா, எனக்கு உங்கள புடிக்கல அப்படின்னு. ஆக்சுவலி சொல்லப்போனா, எனக்கு உங்கள புடிச்சிருக்கு. நெஜமா சொல்றேன். எனக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்கு. உங்களோட ஹானஸ்ட் புடிச்சிருக்கு. நீங்க படபடன்னு பேசுறது கூட புடிச்சிருக்கு. பிகாஸ் நான் அவ்வளோ பேச மாட்டேன். இப்ப நான் பேசுறேன்னா, லைஃப ஷேர் பண்ணிக்க போறோம். அந்த பொண்ணுகிட்ட என்ன மறைச்சு பேசிட்டுன்னு தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க ஜேகேவ ஷாக்கா பார்க்குறீங்க. எதுக்கு இவ்ளோ ஷாக்? கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறியா? அப்படின்னு ஜேகேவும் அவனோட சீட்ல இருந்து எந்திரிச்சு வந்து உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறான். அப்புறம் வேற ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? என்ன பண்றீங்க? அட அதான் நான் தான் உன் புருஷன் ஆயிடுச்சுல. உன் மேல கை போட்டுக்கவா? அ, ம், ம். இப்ப ஜேகேவும் உங்க ஷோல்டர்ல கை போட்டு உங்கள கிட்ட இழுக்குறான். ஜேகே, ம். அ, எனக்கு உனக்கு என்ன பிடிக்கலையா என்ன? அ, எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. ம். நம்ம நம்ம வெளிய இருக்கோம். வெளிய இருந்தா என்ன? உள்ள இருந்தா என்ன? நீ எந்து தானே? ம், ம். அப்புறம் அப்புறம் என்ன வெட்கம்? அ இருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த இருந்தாலும், இல்லனாலும் இதெல்லாம் வேணாம். உனக்கு என்ன வேணுமோ நீ சொல்லு. அது நான் எங்க இருந்தாலும், எப்பனாலும், எப்படினாலும் உனக்காக நான் செய்வேன். அ எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆனா உன்னால அது முடியாது. அப்படி என்ன ஆசை என்னோட பொண்டாட்டிக்கு? ஆ ஏன்னா? அ பொண்டாட்டி தானே? அ அ ஆமா. அப்போ நான் அப்படிதான் கூப்பிடுவேன்.
அ சரி. ஓகே. சரி, ஓகே. ம். சொல்லு. உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு. நான் இப்பவே நிறைவேத்துறேன். ம். உன்னால முடியாது. நீ என்னன்னு மட்டும் சொல்லு. நான் உனக்காக செய்றேன். ஆ, நம்ம 2 பேரும் சைக்கிள்ல போலாமா? என்னது? அ ஆமா. என்னோட பார்ட்னரோட நான் சைக்கிள்ல போணும். லைக் அவங்க சீட்ல உட்காந்து ஓட்டணும். நான் அவங்களுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கணும். அவங்க அப்பப்போ என்ன கொஞ்சிக்கிட்டே ஓட்டிட்டு இருக்கணும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவ்ளோதானா? வா, செஞ்சுட்டா போச்சு. அப்படின்னு ஜேகேவும் உங்க கை பிடிச்சு உங்கள எந்திரிக்க வைக்கிறான். அ ஆனா ஆனா நீ கோட் ஷூட்ல இருக்க. ஏய், நான் என்ன ட்ரெஸ்ல இருக்கேன்றதெல்லாம் முக்கியம் இல்ல. இப்ப நான் யாரோட இருக்கேன், என்ன மைண்ட் செட்ல இருக்கேன், என்ன மூட்ல இருக்கேன்னு தான் முக்கியம். வா, வா, வா. அப்படின்னு அவனும் உங்க கை பிடிச்சு வெளிய இழுத்துட்டு போறான். இப்ப ஜேகேவும் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி ஒரு சைக்கிள் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பான். இப்ப நீங்களும் ஜேகேவும் சைக்கிள்ல தான் போயிட்டு இருக்கீங்க. இமேஜின் தட் மேஜிக்கல் மொமெண்ட் ப்ளீஸ். இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு நம்மளோட மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே வாய பொளந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன ஜேகே சொன்ன? அது நான் உங்களுக்காக அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கலான்னு நினச்சேன். ஆனா அவள பார்த்ததுக்கப்புறம் அரேஞ்ச் மேரேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. அரேஞ்ச் மேரேஜ்க்கு வாய்ப்பே இல்லன்னா தலைவர் என்ன சொல்ல வரீங்க? நான் அவள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ என் பொண்டாட்டி. என்னோட பட்டுக்குட்டி. நான் அவள அப்படியே இன்ச் பை இன்ச் லவ் பண்ணி அவள கல்யாணம் பண்ணிக்க போறேன். எப்படியோ ஒண்ணுடா. நல்லா இருந்தா சரிதான். இப்ப கூட நீ அவள பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கியா என்ன? அவ அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறாளாம். அதான் போயிட்டு மேடம்க்கு என்னன்னு பார்த்துட்டு, அப்படியே அவ கூட எங்கேயாவது வெளிய போயிட்டு வரேன். ஓகேடா ஜேகே. கங்ராச்சுலேஷன்ஸ். இதுக்கப்புறம் தலைவருக்கு சிங்கிள் லைஃப்ல இருந்து ரிலீவ். நீயே ரிசைன் பண்ணிட்ட. சூப்பர். ம்ம். போயிட்டு வா. ஜிமின், நீ ஏன் இப்ப இவ்ளோ ரியாக்ட் பண்ற? நான் என்னமோ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி. டேய், நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு வேர்ட்ல மட்டும் தான் சொல்லல. எந்த பொண்ண காமிச்சாலும் புடிக்கல, புடிக்கல, புடிக்கலன்னா, அ எனக்கு எந்த பொண்ணுமே இந்த மாரி ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆகலடா. ஓ! இப்ப கனெக்ட் ஆயிடுச்சுல? ம். போ, போயிட்டு என்ஜாய் பண்ணு. இப்ப ஜேகேவும் ஒரு டீ ஷர்ட் போட்டுட்டு, ஒரு குட்டி ஷார்ட்ஸ் போட்டுட்டு, சைக்கிள் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு தான் வரான். ஜேகே, வா ஒயன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போணும்னு சொன்ன. நீ கார்ல வருவேன்னு நான் நெனச்சேன். நானும் கார்ல வரலான்னு தான் நெனச்சேன். ஆனா நேத்து ரைடு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சா, அதான் இன்னொரு தடவ உன்னோட அப்படியே ஜாலியா வா ஏறு. அப்படின்னு அவனும் உங்க ஹிப்ப புடிச்சு உங்கள உட்கார வைக்கிறான். நல்லா டைட்டா புடிச்சுக்கோ. கம்பி அல்ல, என்ன. ம். இப்ப நீங்க ஜேகேவ ஹக் பண்ண மாரி அப்படியே புடிச்சுக்கிறீங்க. இப்ப ஜேகேவும் அந்த ரெஸ்டாரண்ட் முன்னாடி போய் நிக்கிறான். வா, ஜேகே ஜேகே, நான் சில விஷயம்லாம் சொல்லி தான் உன்ன கூட்டிட்டு போறேன். அதுக்கெல்லாம் ஓகேனா தான் நான் உன்ன கூட்டிட்டு போவேன். அப்படி என்ன இருக்கு? அப்படி என்ன இருக்கா? ம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க தான் ஜேகே. அவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும். ஆனா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப போர் அடிச்சதுன்னா, அ பேசுறக்கு டாபிக் இல்லன்னா, என்ன தான் வச்சு கலாய்ப்பாங்க. ஒரு வேள ஒரு வேள இன்னைக்கு அப்படி கலாய்ச்சாங்கன்னா, அவங்க கூட சேர்ந்து சிரிக்காத ஜேகே. ஏய், என்னடி சொல்ற? அ இல்ல, எனக்கு அவங்க சிரிச்சாலாம் ஹர்ட் ஆவாது. ஆனா, நீ என்ன பார்த்து சிரிச்சா, நான் உன்ன ஒரு நாள் தான். ஆனா, என் லைஃப் மொத்தமாவே நான் உன்னோட இமேஜின் பண்ணிட்டேன். ப்ளீஸ், நீயும் மத்தவங்க மாதிரி சிரிச்சிராத ஜேகே. அப்படின்னு நீங்க ஜேகேவ டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே உங்களோட தலைய நீவி குடுத்துட்டு இருக்கான். வா உள்ள போலாம். ம். ஏய், இதாண்டி ஜங்குக், என்னோட ஃபியான்சி. நாங்க இன்னும்
2 மந்த்ல மேரேஜ் பண்ணிக்க போறோம். என்னடி உன்னோட ஃபியான்ஸே பனியனும் ஷார்ட்ஸும் போட்டு வந்திருக்காரு? அது நான் சொன்னேன்ல, எனக்கு சைக்கிள்ல போகணும்னு ஆசைன்னு. அதுக்காக தான் இன்னைக்கு அவர் என்ன சைக்கிள்ல தான் கூட்டிட்டு வந்தாரு. என்ன? சைக்கிள்ல கூட்டிட்டு வந்தாரா? நீ தான் ஒரு பைத்தியம்னா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவனும் பைத்தியமா? அழகான பைத்தியம். அவர் அப்படி சொல்லாத. ஆ? அவர் அப்படி சொல்லாத. நீ என்ன கலாய்ச்சேன்னா நான் கேட்டுப்பேன். ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு. ஆனா நீ ஜேகேவை பத்தி பேசக்கூடாது. ஏய் என்னடி? என்னமோ புதுசா கேட்குற மாதிரி தான் பேசுற. நாங்க உன்னை தினமும் தான் இவ்வளோ அசிங்கமா பேசி கலாய்ச்சிட்டு தான் இருக்கோம். அப்பெல்லாம் நீ சிரிக்க தானே செஞ்சிருக்க. நான் அப்பெல்லாம் சிரிச்சிருக்கேன். ஏன்னா நீ கலாய்ச்சது என்ன. ஆனா என் புருஷனை பைத்தியக்காரன் அப்படிலாம் சொல்லாத. நான் நிஜமாலுமே உன் மண்டையில் அடிச்சு உன்னை பைத்தியக்காரி ஆக்கிடுவேன். ஏய் பாரி, என்னையே மிரட்டுறா. போனா போகுதுன்னு கூப்பிட்டேன்னு வந்தா என்ன ஓவரா ஆடுற? அ, இல்ல நீங்க தானே நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையனை பார்க்கணும்னு சொன்னீங்க. அதனால தான் நான் அவரை வர சொன்னேன். வயன், இங்க பாரு. நாங்க எதுக்காக தெரியுமா நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையனை பார்க்கணும்னு நினைச்சோம்? எதுக்காக? ஏய் நீயே வந்து நல்லா இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் அதை விட நல்லா இருக்க மாட்டான். உன்னை வச்சு செய்யலாம்னு நினைச்சோம். ஆனா பையன் மாடல் மாதிரி இருக்கான். எப்படிரி உனக்கு ஓகே சொன்னா? ஏய் ஏதாவது பிஸ்னஸ் டீல் ஏதாவது பேசியிருக்கீங்களா என்ன? இல்ல உங்க அப்பா அம்மா அவ்வளோ நகை, இடம், பணம் ஏதாவது குடுக்குறேன்னு சொன்னாங்களா? ஜேகே அந்த டேபிள ஒரே தட்டு தட்டுறான். உன் பேர் என்ன? என் பேரா? என் பேரு ஜியா. ஏன் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நான் இப்போதைக்கு சிங்கிளா தான் இருக்கேன். ஓகேனா டேட் போலாம். அவ என்ன அவளோட புருஷான்னு இன்ட்ரோ கொடுக்குறா. அப்போ நீ இப்படி கேட்குற. உனக்கு இது கேட்க வெக்கமாவே இல்லையா? ம், இல்லை தெரியாம தான் கேட்குறேன். வெக்கமாவே இல்லையா? அவ வாயால உன்னை போய் ஃப்ரெண்டுன்றா. ஏய் ஆ, ஜங்குக், இதுக்கப்புறம் இவ எவ்வளையாவது நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் பாப்பா. என்ன கேட்டா? இவளை கல்யாணம் பண்ணிக்க வரதட்சணை கொடுத்தாங்களா, ஏதாவது பிஸ்னஸ் டீல் பேசினாங்களான்னு? ஏய் அவ என்ன நீயா? உன்னெல்லாம் யாருமே கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாங்க, இதை விட்டா வேற ஆப்ஷனே இல்லைன்னு இந்த மாதிரி ஏதாவது டீலிங் பேசுறக்கு. அவ என்னோட தங்கம்டி. நான் பார்த்து பிடிச்சி இவளை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஓகே சொன்ன பொண்ணு அவ. இப்போ என்ன? அவ கருப்பா இருக்கா, நீ அதை வச்சு அவளோட அழகை டிட்டர்மைன் பண்றியா? உனக்கு அழகுக்கு மீனிங் என்னன்னு தெரியுமா? போயிட்டு கண்ணாடியில் பாரு. இந்த எதிர்ச்சொல்லாம் கேள்விப்பட்டிருக்கல, அந்த மாதிரி இது எதிர்பிம்பம். நீ போய் பாரு. கண்ணாடியில் ஒரு பிம்பம் தெரியும்ல, அதுக்கு ஆப்போசிட் தான் அழகு. ஓகேவா? உனக்கு அதுக்கு மீனிங் தெரியணும்னா இவளை பாரு. என் பொண்டாட்டி எவ்வளோ அழகா இருக்கால. ஐயோ உம்மா. எவ்வளோ அழகா இருக்க ஒரு பொண்ணு முன்னாடி உங்களுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஜெலஸாக தான் இருக்கும். அதுக்குன்னு உங்களோட ஜெலஸை நீங்கள் இப்படி தான் ஷோ பண்ணுவீங்களா? ம். ஸோ மரியாதையாக அவகிட்ட சாரி கேளுங்க. இதுக்கப்புறம் நான் அவளை உங்கள் கூட பேசலாம் அலோவ் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ இவ்வளோ நாள் நான் இவ லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பேசியிருப்பீங்கள்ல, அதுக்கெல்லாம் அவகிட்ட சாரி கேளுங்க. சாரி கேட்கணுமா? நாங்களா? நாங்கள் ஏன் சாரி கேட்கணும்? அதுவும் இந்த வேஸ்ட்டு யூஸ்லெஸ் கிட்ட. பாப்பா, ம், நீ உன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது தானே கூப்பிட்ட? ஆ, ஆமாம். இங்கே என்ன எல்லாரும் பைத்தியங்களா இருக்காங்க? இங்கே பாரு, எனக்கு இதுக்கப்புறம் நீ அவங்க கூட பேச வேணாம். எந்திரிச்சு வா போகலாம். மாமா, எந்திரிச்சு வான்னு சொன்னேன். இப்போ ஜேகே உங்கள் கை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். ஜேகே, ம், நான் உன்னை அப்செட் ஆக்கிட்டேனா? இல்லை, பொய் சொல்லாமல் சொல்லு. நான் உன்னை அப்செட் ஆக்கிட்டேனா? இங்கே பாரு பாப்பா, நான் அப்செட்டாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ இல்லை. உன்னை அவங்க அப்படி பேசிட்டாங்க, அதுக்காக நீ அவங்கள திட்டலையேன்ற ஒரே ஒரு கோவம் மட்டும்தான். ஆனால்
அவங்க என்ன ஒண்ணு சொன்னோனே உன்னால தாங்க முடியலல்ல? ஆக்சுவலி நீ அறைவன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பரவால்ல. என் பொண்டாட்டி ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கா. ரொம்ப கைண்டா இருக்கா. ஆனாலும் எனக்காக நின்றுக்கா. எனக்காக பேசியிருக்கா. எனக்கு அதுவே ஹாப்பி தான். அது மட்டும் இல்லாம, நான் அவள நேத்து நைட்டு ஃபோன்ல மாமா மாமான்னு கூப்பிடுன்னு கெஞ்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவ வாயால மம்மா அவளையே அறியாம அவ சொன்னா. ம். ஜேகே ஜேகே மாமா சொல்லு. ஜேகே மாமா. ஐயோ! என்னடி வெக்கலாம் படுற? ஏய் நிமிர்ந்து பாருடி. அ ம்ஹ்ம். பாக்க மாட்டேன். பாக்க மாட்டியா? ஏன் பாக்க மாட்ட? எனக்கு வெக்க வெக்கமா வருது. நான் பாக்க மாட்டேன். அப்படின்னு நீங்க உங்க ஃபேஸ ஜேகேயோட ஷர்ட்குள்ள வச்சு மறைச்சுக்கிறீங்க. ஜேகே. ம். நான் பைத்தியம் இல்ல ஜேகே. நான் உன்கிட்ட கொஞ்சி பேசுறேன். உன்கிட்ட விளையாட்டுத்தனமா நடந்துக்கிறேன்னா, அத நீ அட்மையர் பண்ணும்போதும், அத வச்சு நீ ஏதாவது சொல்லும்போதும், ஐ லைக் தட். ஐ லவ் தட். அது கேட்கணும்னே நீ நெறையா விஷயம் பண்ணுவ. எனக்கு தெரியும். எனக்கு நீ எனக்காக பண்ற அந்த நெறைய விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ எனக்கு ஓகே சொல்லியே 1 டே தான ஆச்சு. அதுக்குள்ள இவ்ளோ லவ்வா? வயன் லவ் வரதுக்கு ஒரு செகண்ட் போதும். 1 டே எல்லாம் ரொம்பவே அதிகம். இப்ப நீங்க ஜேகேவ டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. அப்படியே டேஸும் கிராஸ் ஆகுது. இன்னைக்கு தான் உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஆயிருக்கும். இப்ப நீங்க ஜேகேயோட ரூம்ல இருக்கீங்க. ஜேகே உங்க பக்கத்துல உட்காந்து உங்களையே அட்மையர் பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு என்ன அப்படி பார்க்குறீங்க? ஐயோ! இப்போ அப்படியே ஒரு வெட்கப்படுறல்ல. இந்த அரிசியெல்லாம் குலையும் தெரியுமா? அப்படி குலையிறல்ல. ஐயோ! அது ஒரு மாரி சந்தோஷமா இருக்குடி பொண்டாட்டி. நான் என்ன நெனச்சேன்னா, அப்படியே கொஞ்ச நாளுக்கு கல்யாணம் வேண்டாம், 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 வேண்டான்னு ஓடிடலாம். அதுக்கப்புறம் எந்த பொண்ணும் நம்மள கல்யாணம் பண்ணிக்காது. அப்ப அப்படியே ஜாலியா சிங்கிளா வாழலான்னு ஒரு ஐடியால தான் நான் சுத்திட்டு இருந்தேன். அன்டில் நான் உன்ன பார்க்குற வரைக்கும். என்ன பார்த்து இன்னும் நீங்க லவ் பண்ணல. என்னோட ஹானஸ்ட்டு, நான் பேசின விதம், அப்புறம் அப்புறம் வேற என்ன? ஏய்! அதெல்லாம் அப்புறம். ஃபர்ஸ்ட் டைம் நீ அங்க உள்ள வந்தல்ல, அப்பவே நான் உனக்கு ஃப்ளாட் ஆயிட்டேன். ஆ? ஆமாடி. அந்த லூஸான ட்ரெஸ்ஸு, கலைஞ்சு போன தலை, கலைஞ்சு போன மேக்கப்பு, அதெல்லாம் போட்டுட்டு நீ பாட்டுக்கு உள்ள வந்த. உள்ள வந்தோனே ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்த. வித்தவுட் மேக்கப். ஐயோ சாமி! அப்படி இருந்த. என்னால என் கண்ண எடுக்கவே முடியல. யார்றா அந்த பொண்ணு? யார பார்க்கடா வந்திருக்கான்னு தான் நான் உன்னையே பார்த்துட்டு இருந்தேன். கடவுள் அதிர்ஷ்டவசமா உன்னை என் பக்கம் வர வச்சாரு. ஏண்டி எனக்கு புடிச்ச ஒரு பொண்ணு என்னை தேடி என்ன பார்க்கறதுக்காக என்னோட ஃபியான்சேவா வந்து என் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கா. அவளை விட்டுட்டு நான் அப்படியே வழியா வந்துடுவேன்னு நினச்சியா என்ன? ஜேகே. ஏய் பார்த்த உடனே லவ்டி. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அந்த முட்டை முட்டை கண்ணு, அந்த குட்டியோண்டு மூக்கு, அந்த லிப்ஸு, உன்னோட அழகை ஹைலைட் பண்ணுற உன்னோட கலரு, அதெல்லாம் விட எனக்கு பிடிச்ச இந்த தொப்பை குட்டி. ஜேகே. ஏய் நிச்சயமா தாண்டி சொல்கிறேன். நான் என்னோட தொப்பை குட்டியை கொஞ்சவா? ஆ? தொப்பை குட்டியை கொஞ்சுறேன்டி. அது எப்படி? அது அப்படின்னு ஜேகே உங்களை அங்கே இருக்க பில்லோல சாஞ்சு உட்கார வைக்கிறான். உங்களோட சாரியை லைட்டாக தள்ளி விட்டுட்டு உங்களோட ஸ்டொமக்கில் அவன் கிஸ் பண்ணுறான். ஜேகே என்ன பண்ணுற நீ? அது அன்னைக்கு நீ சொன்னல்ல எனக்கு தொப்பை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போவே எனக்கு தோணுச்சு அப்படியே கிள்ளி அப்படி கொடுக்கணும்னு. ஆனால் ஃபர்ஸ்ட் மீட்லேயே நான் அதை பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, நீ என்னை வேற மாதிரி நினச்சிருப்ப. நீ இன்னைக்கு சிரிச்சுட்டே பேசுறல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? இதுக்கப்புறம் நான் ஆயுசு ஃபுல்லாக
அப்படியே தான் சிரிச்சுட்டே தான் பேச போறேன் என் பொண்டாட்டிகிட்ட. என்கிட்ட மட்டும்தான். உன்கிட்ட மட்டும் தாண்டி பொண்டாட்டி. ம்ம். ம்ம். ஜேகே எனக்கு கூசுது. கூசுதா? ம். என் பொண்டாட்டிக்கு கூசுதா? ஜேகே. ம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குது ஜேகே. அப்படியா? அப்படியா பொண்டாட்டி? ம். என்னை எப்பவுமே எல்லாருமே ஒரு பொம்மையா பார்த்துருக்காங்க. கலாய்க்கிறதுக்காக யூஸ் பண்ற பொண்ணா பார்த்துருக்காங்க. ஆனா நீ மட்டும்தான் ஜேகே என்ன ஒரு பொண்ணா பார்த்த. நான் என்னோட குறைன்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் நீ கியூட்டுன்னு சொன்ன. அந்த கண்ணு அதில் பொய்யே இல்லை ஜேகே. என் அப்பா சொல்லிட்டே இருப்பாங்க, உனக்கு நான் எங்கே போய் மாப்பிள்ளை தேட, உன்னெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிப்பா, உனக்கு நான் எத்தனை சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமோ அப்படிலாம் கேட்டிருக்காங்க ஜேகே. ஆனால் நீ எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எதுவுமே. என்னை மட்டும்தான் வேணும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டல. நிஜமா சொல்ல, கல்யாணமே வேண்டான்னு இருந்த நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எதனால? அதான் சொல்கிறேனே பொண்டாட்டி, உன்னை லவ் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் உன்னை பார்த்ததுலேருந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கேன்டி. கடைசி வரைக்கும் லவ் பண்ணுவேன். அன்டில் மை லாஸ்ட் ப்ரீத் வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணுவேன். அப்புறம் அவங்க அது சொன்னாங்க, இவங்க இது சொன்னாங்கன்னு என்னோட பொண்டாட்டியோட அழகெல்லாம் நீ குறையா சொல்லாத, சரியா? எனக்கு இப்போ என்கிட்ட எந்த குறையுமே தெரியல ஜேகே. வந்த மாப்பிள்ளெல்லாம் தட்டி தட்டி போனப்போ எல்லாரும் என்னை அன்லக்கின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் என்னை பார்த்துட்டு ஜேகே மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், நீ ரொம்ப லக்கியான பொண்ணுன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப லக்கியான பொண்ணு ஜேகே. அதை நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ எமோஷன் ஆகாத பொண்டாட்டி. அப்புறம் மாமாக்கும் கண்ணு கலங்குதில்ல, ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அழுதுட்டு இருக்க முடியுமா? எனக்கு அழுகையாக வருது ஜேகே. இவ்வளோ நாள் நான் தேக்கி வச்ச அழுகை எல்லாத்தையும் உன் முன்னாடி அழணும், உன்கிட்ட கொட்டை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கு ஜேகே. ஜேகே உங்களை நிமிர்ந்து பார்த்து, வா கட்டி பிடிச்சிக்கோ, உனக்கு எவ்வளோ வேணுமோ அழு, இப்போவே அழுதுட்டு நம்மளோட ஹாப்பியான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வா, வாடி. ம். இப்போ நீங்கள் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு உங்கள் சின்ன வயசுலேருந்து நடந்த எல்லா மொமெண்ட்ஸையும் நினச்சி பார்த்து அழுதுட்ருக்கீங்க. ஃபீல் த மொமெண்ட் ப்ளீஸ். இப்போ ஜேகேவும் உங்களோட சின்ன பிடிச்சி அவனை பார்க்க வைக்கிறான். வயன். ஜேகே ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஆ ஐ லவ் யூ டூ. மாமா வாழ வைக்காதடி பொண்டாட்டி. மாமா அழுததே கிடையாது. ஆனால் இப்போ நீ அழுவுறல்ல, என்னோட நெஞ்சில் சாஞ்சு என் பொண்டாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காளா? ம். எனக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க அப்படிலாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நான் சின்ன வயசுலே எப்போ அப்போ பிறந்தப்பவே உன்கிட்ட ஓடி வந்திருப்பேன். உன்னை அப்படியே அங்கேருந்து தூக்கிட்டு வந்து நானே வச்சு நானே சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்திருப்பேன். என் குழந்தை யாரும் கிண்டல் பண்ணாதீங்க, அவள் என்னோட பிரின்சஸ், அவள் என்னோட உயிர், அவளை கிண்டல் பண்ணுறக்கோ அவளை கஷ்டப்படுத்துறதுக்கோ எவனுக்குமே உரிமை கிடையாது அப்படி சொல்லி நான் அப்படியே உன்னை பொக்கிஷ மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பேன். ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் போல். ஆனால் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் யாரும் என் பொண்டாட்டியை கலாய்க்க முடியாது. அவளோட இன்செக்யூரிட்டிஸ் நான் அவன் நினச்சிட்ருக்க எந்த விஷயத்தையும் வச்சு அவளை அசிங்கப்படுத்த முடியாது. ஏன்னா அவள் தான் இந்த உலகத்திலேயே அழகான பொண்ணு. அவள் என்னோட குயின், அவள் என்னோட பிரின்சஸ், அவள் என்னோட உயிர், அவள் என்னோட யூனிவர்ஸ், அவள் என்னோட ஹார்ட்டு, அவள் என்னோட மூளை, என்னோட ரத்தம், சதை எல்லாமே எல்லாமே நீ தான். ம். எல்லாமே வா, உன்னோட எல்லாமே நான் தான்.
ஆமாடி. எல்லாமே நீதான். என்னோட இன்பமும் நீதான். என்னோட துன்பமும் நீதான். கனவும் நீதான். நிஜமும் நீதான். என்னோட வாழ்க்கையில இதுக்கப்புறம் எல்லாமே நீதான். நீ மட்டும் தான். சாகுற வரை இல்ல. செத்து மறு ஜென்மத்துல நான் பொறந்து வந்தாலும், நான் உனக்காக தான் வருவேன். ஜிகே ஐ லவ் யூடா. லவ் யூ. என்னை விட்டு மட்டும் போயிடாத ஜிகே. நான் இவ்வளோ நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கான பரிசு எனக்கு நீதான் ஜேகே. இப்போ கண்ணு முன்னாடி தெரியுற. இப்போ ஜேகே உங்களோட டியர்ஸை வைப் பண்ணிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அழுகாதடி. ம். அப்புறம் இன்னைக்கு ரூம்லாம் வர டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நேரம் எமோஷ்னலாக பேசினா இப்போ டோன் மாறுது. அது அது ஃபஸ்ட்டு டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிக்கோ. இன்னைக்கு நம்மளுக்காக ஸ்பெஷலாக அங்கே பாரு மல்லிப்பூலாம் வாங்கி ரோஸ்லாம் வாங்கி ரூம்லாம் டெக்கரேட் பண்ணி அப்படியே அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நான் ஒன்றும் உங்ககிட்ட இப்போவே வேணும்னு கேட்கல. மனசு இறங்கி சரி ஓகே அப்படின்னா நீ என்னை கட்டி பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா பரவாயில்ல, அப்படியே படுத்துக்கோ. நான் வேணா உன் பக்கத்தில் படுத்து உன்னை கட்டி பிடிச்சி உன்னை தூங்க வைக்கிறேன். இப்போது ரெண்டில் எது இல்லை எதுனாலும் ஓகே. நீ வந்து அவ்வளோ ஹெசிடேட் ஆக வேண்டாம். எதுனாலும் ஓகே. ஆனால் எதுன்னு நீயே சொல்லு. நீ ஏன் இப்போது குழந்த மாதிரி மூஞ்சி வச்சிட்ருக்க? அது அப்படியா இருக்கு? தெரியல ஏன் வச்சிட்ருக்கேன்னு. நீ பதில் சொல்லு. ம் ம்ண்ணா என்ன அர்த்தம்? நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஓகேவா? மோர் தென் ஓகே. அதனடி மோர் தென் ஓகே. இப்போது நான் உனக்கு ஓகே சொன்னேன்னா உனக்கு ஒரு விஷயம் வேணும்னு அதை நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் மோர் தென் ஓகேனா இப்போது உன்னை விட நீ எனக்கு வேணும்னு அர்த்தம். ஜெக்கி வெக்கப்படுறியா என்ன? இப்போவும் என்ன வெக்கப்படாதன்னு சொல்லுவ, இன்னைக்கு நீ வெக்கப்படுற? அது தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஜேகேவும் உங்களை இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். வயன், லைட்டாக ஆஃப் பண்ணலாமா வேணாமா? வேண்டாமா? ஓகே. இப்போ ஜேகேவும் உங்களோட ட்ரெஸ்ஸையும் அவனோட ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணி ஃப்ளோரில் போடுறான். இப்போ அப்படியே உங்களை குழந்த மாதிரி அந்த பெட்டில் படுக்க வைக்கிறான். உனக்கு வலிச்சதுன்னா சொல்லு, நான் அப்போவே நிறுத்திடுறேன். அவன் ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஜேகேவோட ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஜேகேவும் அவனோட ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். இது நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு 5 இயர்ஸ் கிராஸ் ஆகிருக்கும். இப்போ ஜேகே அவனோட சோஃபாவில் தான் உட்காந்துட்டு இருக்கான், கால் மேலே கால் போட்டுட்டு. நான் சொன்னால் கேட்க மாட்டியா? நான் உனக்கு ஒர்க் கொடுத்தேனா கொடுக்கலையா? நீ பாட்டுக்கு அசால்ட்டாக நான் விளையாட போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே பாருடா. அப்பா என்னடா அப்பா? நான் என்ன சொல்லிட்டு போனேன்? அப்பாவுக்கு ஒர்க் இருக்குது, ஆஃபீஸ் போகிறேன், அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொன்னனா இல்லையா? சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு வெளியே போனேன்? அப்பா அது வந்துட்டு அங்கிளோட பையன் வந்து கூப்பிட்டான், அதான் நான் அப்படியே போயிட்டேன். டேய், அப்பா ஒரு வேலை கொடுத்துட்டு போயிருக்கேன், உனக்கு அதை விட உன் விளையாட்டு தான் முக்கியமா? இல்லைப்பா, நான் அவ்வளோ தடவை சொல்லிட்டு தான் போனேன். அம்மா கிச்சன் பக்கம் போகாத, உனக்கு வந்து சமைக்க வரல, நீ கற்றுக்கலாம் வேண்டாம், கைக்கு இது கட் பண்ணிக்க போகிற, அப்பா என்ன தான் திட்டுவாருன்னு நான் சொல்லிட்டு தான்ப்பா போனேன். அம்மா தான் உள்ளே போயிருக்கு.
நான் நல்லா தானே இருக்கேன். ஏன் பையன போட்டு மிரட்டிட்டு இருக்க? நல்லா இருக்கியா? கையில சூடு வச்சுக்கிட்டு, நல்லா இருக்கேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க. ஜேகே இது ஒரு சின்ன காயம் தான். அது சமைக்க கத்துக்கும்போது இதெல்லாம் ஆகலன்னா எப்படி? நீ எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு தான் நான் மெய்டு வச்சிருக்கேன். நீ பாட்டுக்கு போய் சமைக்கிற, அது பண்ற, இது பண்றேன்னு பண்ணிக்கிட்டு இருக்க. அது உனக்காகவும், அவனுக்காகவும் சமைச்சு குடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. இதுக்கப்புறம் இந்த மாரிலாம் தோணக்கூடாது. உனக்கு சமைக்கணும் அப்படின்னா, நான் வீட்ல இருக்கும்போது, என் கண்ணு முன்னாடி தான் நீ சமைக்கணும். ஆமா, அப்படியே சமைக்க விட்டுருவ. வெங்காயம் வெட்டினா கண் எரியுதுன்னு என்ன உட்கார வச்சு நீயே வெட்டிட்டு கூப்பிடுவ. தாளிச்சு விடும்போது எண்ணெய் பற்றும்னு என் பின்னாடி இருந்து நீயே தாளிச்சு விட்டுட்டு இருப்ப. நான் சும்மா பொம்மை மாதிரி நின்னுட்டுருக்கேன். ஏய்! அடிபட்டா நீ நைட்டு வந்து என்கிட்ட தான் பொலம்புவ. இங்க பாரு ஜேகே வலிக்குது வலிக்குதுன்னு. உனக்கு வலிக்குதுன்னா எனக்கு கஷ்டமா இருக்குடி. அதனால தான். நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் இருந்தா தான் நீ வேலை செய்யணும். அதுவும் என் கண்ணு முன்னாடி தான் நீ செய்யணும். புரியுதா? புரியுதான்னு கேட்டேன். புரியுது. டேய்! அப்பா! இதுக்கப்புறம் நீ தான் உன் அம்மாவோட மினி பாடிகார்ட். அவள பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான். அவ வேலை செய்றா, அது செய்றா, இது செய்றான்னு ஏதாவது பண்ணா, உனக்கு கால் பண்ணிடுறேன். ம். எனக்கு கால் பண்ணணும். கால் பண்ணி அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். "அப்பா, அம்மா இப்போ போய் அது பண்றேன், இது பண்றேன்னு சொல்லிட்டு இருக்குப்பா" அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும். ம். இப்ப போ. இப்ப போய் விளையாடு போ. சரிப்பா. டேய்! மூஞ்சி அப்படி வைக்காத. டேய்! அவ என்னோட குயின்ரா. உன்னோட அம்மா. யார் பார்த்துக்கணும்? நம்ம தானே பார்த்துக்கணும். வேற யார் பார்த்துப்பா? நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம விளையாட்டு முக்கியமா? வேலை முக்கியமா? இல்ல அம்மா முக்கியமா? அம்மா தான் முக்கியம். ம். இதுக்கப்புறம் அம்மாவ நீ தான் பார்த்துக்கிற. ம். அப்பா இருக்க வரைக்கும் அப்பா பத்திரமா பார்த்துக்குவேன். அப்பா வொர்க்கு போயிட்டா மட்டும், அப்பா வேலை விஷயமா வெளிய போனா மட்டும் நீ பார்த்துக்கிட்டா போதும். சரிப்பா. ம். சிரி. சரிப்பா. பையன பாத்தியா? எவ்ளோ கியூட்டா இருக்கான்னு. உன்ன மாதிரியே. சரி நீ போய் விளையாடுறா. சரிப்பா. இங்க வா. ம். இங்க வான்னு சொன்னேன். உட்காரு. இப்ப ஜேகேவும் உங்கள இழுத்து அவன் மடியில உட்கார வச்சுக்கிறான். கையில சூடுபட்டது வலிக்குதா? வலிக்கல. ஏன்டா நீ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரக்கு ஒரு மினிமம் ஒரு 5 ஹார்ஸ் 6 ஹார்ஸ் ஆகுதா? நீ அவ்வளோ நேரம் கூட ஆஃபீஸ்ல இருக்க மாட்டேன்ற. அதுக்கே அடிக்கடி ஃபோன் பண்ணி என்னடி பண்ற? சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? அ அது எப்படி இருந்துச்சு? இது எப்படி இருந்துச்சு? டிவி பார்க்கறதுனா பாரு, ரெஸ்ட் எடு. ஐயோ! என்ன அப்படி பார்த்துக்கிற. இது போக நம்ம பையன வேற எனக்கு பாடி கார்டா செட் பண்ணிட்டு இருக்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? அது வந்து என் பொண்டாட்டி. இந்த உலகத்திலேயே ரொம்ப ப்ரீஷியஸான ஒருத்தியா. அவள பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புல்ல? ம். நான் ரொம்ப ப்ரீஷியஸானவளா? பின்ன இல்லையா? இப்ப ஜேகேவும் உங்க சாரிய கொஞ்சமா தள்ளி விடுறான். நம்ம ஹால்ல இருக்கோம். எங்க இருந்தாலும் நீ என் பொண்டாட்டி தான். தொப்பு குட்டி. ஜேகே என்ன பண்ற நீ? இந்த ஒன் ஷாட் வந்து நான் உங்களுக்காக டெடிகேட் பண்றேன். இது வந்து நான் ஒரு பொண்ணுக்காக தான் மெயினா எழுதினேன். அவ இன்செக்யூரிட்டீஸ்ன்னு சொல்ற நெறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அழகா, கியூட்டா இருக்கு அப்படின்னு நான் அவளுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். இது அவளுக்கான ஒரு சின்ன கிஃப்ட். இது அவளுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே. ஓகேவா? கடவுள் எப்பவுமே அழகாவும், அதிசயமாவும் தான் ஒரு விஷயங்கள படைப்பாரு. அப்படிப்பட்ட மனுஷ பிறவிகள் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூனிக்கா தான் இருப்போம். அதுல எதுவுமே அக்லி கிடையாது. எல்லாமே ஒவ்வொரு விஷயத்துல அழகா தான் இருக்கும். அந்த அழக மட்டுமே நெனச்சுட்டு வாழ்ந்துட்டு போவோமே! ஏன் எப்ப பார்த்தாலுமே குறைகளே நெனச்சுட்டு அழுதுட்டு? மெயினா இன்னொரு விஷயம், உங்களுக்கு போர் அடிக்குது, இல்ல டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க உங்க ஃப்ரெண்டோட இன்செக்யூரிட்டீஸ வச்சு அவங்கள டீஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அத பண்ணாதீங்க. அது அவங்க அப்ப சிரிச்சாலும், அது அவங்கள எவ்ளோ ஹர்ட் பண்ணும்னு எனக்கு தெரியும். ஸோ இது ஒரு குட் மெசேஜ் ஒன் ஷாட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். டாட்டா! பை பை!